Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு பாவக்காய் கிறிஸ்பா எப்படி ஃப்ரை பண்றது அப்படின்றது வீடியோல பார்க்கலாம். இந்த பாவக்காவை உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. முழுசா இருக்கும்போதே நீங்க அளம்பிட்டு அப்புறம் கட் பண்றச்ச விதையை எடுத்துட்டு இப்படி பொடியா கட் பண்ணனும். தேவையான அளவு எண்ணெய், இதுக்கு தாளிப்பு கொடுக்க கூடாது. அப்புறம் இது சாம்பார் பொடி எடுத்துர்க்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளவுதான். இந்த கம்மியான இன்கிரிடியன்ட் வச்சு நல்லா கிறிஸ்பா நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெறும் எண்ணெய் விட்டுண்டு இந்த கட் பண்ண இந்த பொடி பாவக்காவை பேனில் போட்டு நல்லா 1 மினிட் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதான் டயபெட்டிக் இருக்கிறவங்க, இது இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய், பாவக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரைனுடைய அளவு நல்லாவே சீராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இப்படி போட்டு அது பாவக்காவுக்கு தாளிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கடுகு போட்டு தாளிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இது ரொம்ப சின்ன வீடியோ தான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ பாதி அளவு வெந்தாச்சு இல்லையா? இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி நான் இந்த பாவக்காவுக்கு ஏற்ற மாதிரி நான் காரம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போகிறோம். எனக்கு இந்த பேனில் அடி பிடிக்காததுனால நான் சிம்மிலே வச்சு தான் நான் இதை வேக வைக்கிறேன். ஃப்ளேம் அதிகமாக நான் வைக்கலை. ஏன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். இப்படி தட்டு போட்டு மூடி நீங்கள் எடுத்திங்கன்னா 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதனால் நான் சிம்மில் வச்சே நான் வேக வச்சே நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காரப்பொடி போட்டும் இது இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதுவே போதுமானது. உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. தட்டு போட்டு மூடினாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.